அவ சொன்ன மாதிரி தானே இத்தனை நாளா நான் இருந்தேன். எல்லாரையும் நான் ஊருக்காக தானே வாழ சொன்னேன். ஊர் என்ன சொல்லும், ஊர் என்ன சொல்லுன்னு தான் நான் 24 மணி நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். எந்த ஊருக்காக நான் எல்லாரையும் வாழணும்னு சொன்னேனோ அந்த ஊரே என்னை தூக்கி போட்டு மிதிக்குது. ராதிகா பேசினதையோ இல்ல மத்தவங்க சொன்னதையோ மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. உங்க மாமா போன இந்த கொஞ்ச நாள்லயே எல்லாரும் பேசுனதெல்லாம் என் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. அதெல்லாம் நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். அத்தை, இல்ல பாக்கியா, அந்த மனுஷன் இருந்த வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல. என்னை யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. சொல்ல விடாம இவர் ஒரு கேடயமா இருந்து என்னை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவரு போனதுக்கு அப்புறம்தான் எனக்கு எல்லாமே புரியுது. நிர்கதியா நிக்கும் போதுதான் அவர் இல்லாம ஈஸ்வரி ஒண்ணுமே இல்லைன்னு தோணுது. அத்தை, நீங்க நிர்காதியாலாம் இல்ல, உங்களுக்கு நாங்க இருக்கோம். யார் என்ன சொன்னாலும் அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க. உங்க கூட நாங்க இருக்கோம் அத்தை. போதும் பாக்கியா, என்ன யாராவது ஏதாவது சொல்லி அவங்க கிட்ட நீ சண்டை போட்டு எதுக்கு இதெல்லாம்? எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க முடியும்? இப்ப என்ன, ஊர்க்காரங்க பேசுறதுதான் இத்தனை நாள நான் சரின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஊரே என்னை வீட்டுக்குள்ள இருன்னு சொல்லுது. புருஷன் செத்த பிறகு வெளியே வராதுன்னு சொல்லுது. அவ்வளவுதானே? நான் ஊர் சொல்றத கேக்குறேன். ஒரு வருஷம் இந்த வீட்டை விட்டு வெளியே வராம இருக்கேன். அத்தை, மத்தவங்களுக்காக நீங்க உங்களை வருத்திக்காதீங்க. யார் பேசுறதையும் என்னால காது கொடுத்து கேட்க முடியல பாக்கியா. அதுக்கு நான் இங்கே ஒரு ஓரமா அமைதியா இருந்துட்டு போறேனே. இனிமே நீ என்னை எங்கேயுமே கூப்பிடாத. ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட என்ன கூப்பிடாத. நான் ஒரு வருஷம் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அததான் மத்தவங்க எதிர்பார்க்கறாங்கன்னா நான் அப்படியே இருந்துக்கிறேன். அத்தை, அத்தை, என்ன